குட் மார்னிங் டு ஆல். இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அது கூட சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது, சிம்பிளாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம் இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி இது நல்லா வதங்கினதும் கடைசியாக ஒரு கைப்பிடி மல்லியும் புதினாவும் ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்பி அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன சின்ன கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூட சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதியும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டு இறக்குனா சோயா சங்க்ஸில் கிரேவி ரெடி ஆயிரும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட சப்பாத்தியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அருணுக்கு போட்டு கொடுத்துட்டு அருண் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.